இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சிக்கன் ரெசிபி தாங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு பல்லாரி 2 பெரிய சைஸ் எடுத்து கட் பண்ணி அதை நல்லா போட்டு வதக்கிடணுங்க. அதை வதங்குறதுக்காக நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கிறோங்க. அது நல்ல கண்ணாடி பக்கம் வந்ததுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட நம்ம சின்ன வெங்காயம் வச்சு அரைச்சோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. தூத்துக்குடி திருநெல்வேலி சைட்லாம் அந்த மாதிரி தாங்க பண்ணுவோம். ஸோ நீங்கள் இஞ்சி பூண்டு கூட ஒரு ஒரு 10 சின்ன வெங்காயம் போல் எடுத்து போட்டு நல்லா அரைச்சிட்டிங்க அப்படின்னா பேஸ்ட்டு ரெடி ஆயிருங்க. அந்த பேஸ்ட்டை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வெங்காயம் கண்ணாடி பக்கம் வந்ததுக்கப்புறம் அந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கிடணுங்க. அதுக்கப்புறம் நான் தக்காளி 3 தக்காளி எடுத்திருக்கேங்க. 3 தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை நம்ம சேர்த்துக்கிறோங்க. அதுக்கப்புறம் நம்ம லைட்டாக மஞ்சள் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம்ல அதை நல்லா மஞ்சள் போட்டு நல்லா கழுவி எடுத்துடணுங்க. அந்த சிக்கனை நம்ம இந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி கூட சேர்த்து வதக்கிடணுங்க. லைட்டாக மஞ்சள் போட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி அதை நல்லா மூடி வச்சிட்டோம் அப்படின்னா சிக்கன்லேருந்து கொஞ்சம் தண்ணி எல்லாமே நல்லா வெந்துருங்க. ஃபஸ்ட்டே நம்ம நிறைய தண்ணி ஊற்றணுன்னா நல்லா இருக்காதுங்க. அப்போ அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா தண்ணி சிக்கன்லேருந்து அதோடு சேர்ந்து நல்லா வெந்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டு மசாலா அரைச்சி வச்சுருப்போம்ல அந்த வீட்டு மசாலா அதாவது நம்ம மிளகாய்த்தூள் மல்லித்தூள் எல்லாம் போட்டு நாங்கள் தூத்துக்குடி ஸ்டைல் அப்படி தான் அரைச்சி வச்சுருப்போம். மொத்தமாகவே அதை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூனுங்கிறது நம்ம தேவையான அளவு போட்டுக்கணுங்க. தேவையான அளவு போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம மேலாப்பில் நல்லா கொத்தமல்லி தூவி போட்டு அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாங்க. என்கிட்ட கொத்தமல்லி இல்லாதனால நான் இன்றைக்கி கருவேப்பிலையை போட்டு முடிச்சிட்டேங்க. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.